வணக்கம் நேயர்களே, நாம் இன்று பார்க்க போவது காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயில். காட்டு வீர ஆஞ்சநேயா கோயில் என்பது தமிழ்நாட்டின் கிருட்டிணகிரி மாவட்டம் கிருட்டிணகிரியை ஒட்டிய தேவசமுத்திரம் என்ற பகுதியில் உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோயிலாகும். ஆஞ்சநேயர் கோயில்களில் பல இடங்களில் பல தோற்றங்களில் காட்சியளிப்பார். ஒரு சில இடங்களில் நின்றவாறும் ஒரு சில இடங்களில் சுவரில் சாய்ந்தவாறும் காட்சியளிப்பார். காட்டுவீர ஆஞ்சநேயா இங்கு சாய்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம் வரலாற்று சிறப்பு மிக்க இடம். இங்கு தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் நிறைய உள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரியுடன் இணைந்து இருந்தபோது, அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர், அது கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் இருந்தது. கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில்தான் ஹனுமான் பக்தி இயக்கம் பெரிய அளவில் இருந்தது. அவருடைய ஆட்சியில்தான் மலைகள் மீது இருந்த பாறைகளிலும் வேறு பெரிய பாறைகளிலும் கடவுளின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டனவாம். முக்கியமாக ஹனுமாரின் சிற்பங்கள் பெரிய அளவில் செதுக்கப்பட்டு உள்ளன. அப்படிப்பட்ட நேரத்தில் உருவானதே தேவசமுத்திரத்தில் உள்ள ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் ஆலயம். இந்த ஆலயம் சென்னை மற்றும் பெங்களூருக்கு இடையிலான சாலையில் கிருஷ்ணகிரிக்கு அருகில் உள்ளது. முன்னர் தேவசமுத்திரத்தில் அந்த ஆலயம் இல்லை. அந்த இடத்தில் பெரிய விளைநிலமே இருந்தது. அருகில் சிறிய மலை. அந்த விளைநிலங்கள் திரு வெங்கட்ராம செட்டியார் என்பவருக்கு சொந்தமானது. அந்த நிலத்தில் இருந்த ஒரு பாறை மீது ஹனுமாரின் சிற்பம் செதுக்கப்பட்டு இருந்தது. அந்த வழியே சென்று கொண்டு இருந்தவர்கள் அங்கு நின்றுவிட்டு அந்த சிலையை வணங்கிச் சென்றார்கள். அதன் எதிர்ப்புறத்தில் இருந்த சிறிய மலைக்குன்றின் மீது வளர்ந்து கொண்டே இருந்த நந்தியின் சிலையும் நாகங்களின் சிலைகளும் செதுக்கப்பட்ட பாறைகளும் இருந்தன. ஆலயம் எழுந்த வரலாறு. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நெல் விளைந்த விளைநிலத்தில் இருந்த ஹனுமாரை மக்கள் வணங்கிச் செல்வதை பார்த்தார் செட்டியார். அவர்கள் அந்த ஆஞ்சநேயர் சக்தி வாய்ந்தவர் என்று நம்புவதையும் பார்த்தார். ஆகவே அவர்கள் அந்த ஆஞ்சநேயரை முறைப்படி வணங்கிச் செல்ல ஒரு ஆலயம் தேவை என்பதை உணர்ந்தார். அந்த ஆஞ்சநேயரை ஒரு ஆலயத்தில் வைத்து பூஜிக்க தமது விளைநிலத்தில் இருந்து எத்தனை அளவு நிலம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு ஆலயம் அமைக்குமாறு உள்ளூர் மக்களிடம் கூறினார். அந்த ஆலயத்தை அமைக்க ஒரு குழு நியமிக்கப்பட்டு அவர்கள் மக்களிடமிருந்து நன்கொடைகளை பெற்று ஆலயத்தை அமைத்தார்கள். நிலமோ இனாமாக கிடைத்துவிட்டது. பிறகு என்ன? ஆலயம் விரைவாக எழுந்தது. மூலவருக்கு சன்னதி அமைக்கப்பட்டது. ஆலயத்தை சுற்றி சுவரும் எழுப்பப்பட்டது. ஆஞ்சநேயர் சன்னதிக்கு அடுத்து மகாலட்சுமி தாயாருக்கும் சன்னதி அமைந்தது. அவை இரண்டுமே ஆலயத்தில் கட்டப்பட்ட பெரிய மண்டபத்தில்தான் அமைக்கப்பட்டது. ஆஞ்சநேயர் பெரிய பாறையில் ஒரு மரத்தின் கீழ் வலது பக்கம் திரும்பி நின்றபடி மேல் நோக்கி பார்த்தபடி அற்புதமான காட்சியில் தரிசனம் தருகிறார். அதை காணவே கண்கள் கோடி வேண்டும். அவர் மேற்புறம் பார்த்தபடி நின்றுள்ள பகுதியில் பொன்மலை எனப்படும் சிறிய மலைக்குன்றின் மீது பெருமாள் கோவிலும் உள்ளது. ஆகவே ஹனுமான் அந்த பெருமாளை துதித்தபடி நின்று கொண்டு உள்ளதாக நம்புகிறார்கள். இந்த ஆலயத்தில் உள்ள ஆஞ்சநேயர் சிற்பத்தை வடிவமைத்தது யார் என்பது தெரியவில்லை என்றாலும் அது குறித்து ஒரு நம்பிக்கை கதை உள்ளது. கிருஷ்ணதேவராயர் காலத்தில் மாத்வ பிராமணர் ஒருவர் இருந்தார். அவர் பல இடங்களுக்கும் சென்று எங்கெல்லாம் பாறைகள் இருந்ததோ அங்கெல்லாம் தம்மால் முடிந்த அளவு ஆஞ்சநேயர் சிலைகளை வடிவமைக்க வைத்து வந்தாராம். அப்போது வைஷ்ணவர்கள் வைஷ்ணவ இயக்கத்தை பரப்ப இந்த முறையை கையாண்டு வந்தார்கள். அப்படி அவர் செய்து வந்த தொண்டில் உருவானதுதான் இந்த ஆஞ்சநேயர் சிலையும் என்றே நம்புகிறார்கள். அதற்கு காரணம் அவர் உருவாக்கிய ஹனுமார் சிலைகள் அனைத்திலும் ஹனுமாரின் வலது பக்கம் திரும்பி நின்றபடியும் முகம் மேல் நோக்கி பார்த்தபடியும் இருக்கும். அவருடைய வாள் மேலே தூக்கி நின்றபடி இருக்க வாளில் ஒரு சிறிய மணியும் கட்டப்பட்டு இருக்கும். அதுவே அவர் வடிவமைத்த ஆஞ்சநேயர் சிலைகளின் தனிச்சிறப்பு. அநேகமாக பெங்களூரில் உள்ள பல ஆலயங்களிலும் முக்கியமாக தூண்களில் காணப்படும் ஆஞ்சநேயர் சிலைகளில் அந்த காட்சியை காணலாம். அவரை கல் ஆஞ்சநேயர் என்று அழைத்து சில ஆலயங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. மூலவர் உள்ள பெரிய மண்டபத்தின் வெளியில் ஒரு மாடத்தில் யோகா நரசிம்மர் சன்னதி உள்ளது. ஆலயத்தின் மேற்கு வடபகுதியில் வெங்கட்ரமண சுவாமிகளின் சன்னதியும் அதற்கு எதிர் சன்னதியில் கருடாழ்வார் சன்னதியும் உள்ளது. அதை தவிர ராமர் பாதங்கள் உள்ள ஒரு சன்னதியும் அவற்றின் எதிரில் உள்ளன. ஹனுமார் எப்போதுமே வனப்பகுதிகளை அதிகம் விரும்புபவர். அன்று இருந்த இயற்கையான வனப்பகுதியில் அவர் குடிக்கொண்டு இருந்ததில் என்ன வியப்பு! ஆலயம் மிகப்பெரிய அளவில் வளாகத்தை கொண்டு உள்ளது.
பக்தர்கள் ஆயாசமாக வந்து தங்கவும் இயற்கை உபாதைகளை கழிக்கவும் கூட அங்கு நல்ல முறையில் வசதிகள் செய்யப்பட்டு உள்ளன. ஆலயத்துக்கு வருபவர்கள் அப்படி இயற்கை உபாதைகளினால் அவதிப்பட்டு எந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் மன நிம்மதியுடன் திரும்பிச் செல்லவே அந்த அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து உள்ளார்கள். ஆலயத்தின் மகிமை. இந்த ஆலயம் அமைக்கப்பட்டவுடன் சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த எலுமிச்சம்பட்டி என்ற கிராமத்தில் இருந்து ஒரு பக்தர் தினமும் நடந்தே இந்த ஆலயத்துக்கு வந்து ஆஞ்சநேயரை வணங்கிச் செல்வாராம். அத்தனை சக்தி வாய்ந்தவராம் இங்குள்ள ஹனுமான். 1996ஆம் ஆண்டு இந்த ஆலயத்துக்கு விஜயம் செய்த ஒரு சித்தர் இந்த ஆலய மகிமை பற்றி இப்படியாக கூறினாராம். இந்த ஆலயம் ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உணர்த்தும் தலம். அதற்கு காரணம் சிவனின் பிரதிநிதியாக உருண்டைப்பாறை மீது ஆலயத்தை நோக்கியபடி நந்தி இருக்க விஷ்ணுவின் பிரதிநிதியாக ஹனுமார் உள்ளார். அந்த நந்தியும் வளர்ந்து கொண்டே வருகின்றது. ஆகவே இங்கு வந்து எவர் ஒருவர் முழு தேங்காயை காணிக்கையாக கொடுத்து வேண்டுதல் செய்கிறார்களோ அவர்களுடைய கோரிக்கைகள் 3 நாட்கள் அல்லது 3 வாரங்கள் அல்லது நிச்சயமாக 3 மாதங்களில் நிறைவேறும். அதற்கேற்ப அந்த ஆலயத்தில் மண்டபத்தில் தேங்காய் காணிக்கை செலுத்தும் வசதி வைக்கப்பட்டு உள்ளது. தத்தம் வேண்டுகோளுடன் ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் ஒரு முழு தேங்காயை ஒரு சிவப்பு நிற துணியில் முடித்து வைத்து அதை ஒரு பையில் வைத்து அங்கு குறிப்பிட்டுள்ள இடத்தில் கட்டிவிட்டு செல்கிறார்கள். எனக்கு இன்ன காரியம் நடைபெற வேண்டும் என வேண்டிக் கொண்டு அதற்கேற்ப அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியதும் அங்கு வந்து அந்த தேங்காயை எடுத்து அர்ச்சனை செய்துவிட்டு அந்த தேங்காயை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். அங்கு உள்ள கவுண்டரில் அனைத்து சாமான்களும் கிடைக்கின்றன. அந்த தேங்காய் பை மீது வேண்டுதலை செய்ய வந்துள்ள பக்தருக்கு தரப்படும் எண்ணெய் குறிப்பிட்டு வைப்பார்கள். ஆகவே வேண்டுகோள் நிறைவேறியதும் அங்கு வந்து தாம் கட்டி வைத்துள்ள பையை எளிதில் அடையாளம் கண்டு பிடிக்க முடியும். ஆகவே அங்கு உள்ள மண்டபத்தில் சிவப்பு துணியில் கட்டப்பட்டு உள்ள 100கணக்கான தேங்காய்களை காணலாம். அதை பார்க்கவே ஆச்சரியமாக உள்ளது. இந்த ஆலயத்தில் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறுவதினால் அந்த நாட்களில் அங்கு கட்டுக்கடங்காத கூட்டம் உள்ளது. அதற்கு இன்னொரு காரணம் அந்த தினங்களில் அங்கு வந்து வேண்டிக் கொண்டு தேங்காயை கட்டுவதினால் வேண்டிய காரியம் நிச்சயமாக நடைபெறுகின்றது என்ற நம்பிக்கையை. வளரும் நந்தீஸ்வரா. இக்கோவிலின் அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுவது வளரும் நந்தீஸ்வரர் ஆவார். மூலஸ்தானத்திலிருந்து இடதுபுறமாக கோவிலின் வெளிப்புறம் பாறையின் மீது நந்தீஸ்வரர் மிக அழகான தோற்றத்துடன் காட்சியளிக்கிறார். இந்த நந்தி வளர்ந்து வருவதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. இந்த ஆலயத்துக்கு செல்லும் வழி. நீங்கள் தேசிய நெடுஞ்சாலை NH7 பெங்களூரில் இருந்து சென்னை சென்றால் கிருஷ்ணகிரிக்கு அருகில் ஒரு மேம்பாலம் வரும். அதன் கீழ் வழியே சென்று இடதுபுறம் திரும்பினால் சென்னை செல்லும் பாதை உள்ளது. அதில் திரும்பாமல் மேம்பாலத்தில் U வளைவு எடுத்து மீண்டும் பெங்களூர் செல்லும் பாதையில் செல்லவும். U வளைவு எடுக்க வேண்டியதின் காரணம் பெங்களூரில் இருந்து வரும்போது ஆலயம் உள்ள பகுதி வலது பக்கத்தில் வரும். அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் சென்றால் அதே சாலையில் தேவசமுத்திரம் என்ற ஊர் வரும். அங்கே இடதுபுறம் திரும்பி அரை கிலோமீட்டர் சென்றால் அந்த ஆலயத்தை காணலாம். நீங்கள் சென்னையில் இருந்து பெங்களூருக்கு வந்தால் அதே கிருஷ்ணகிரி மேம்பாலம் வழியாகவே வருவீர்கள். அதாவது சென்னையில் இருந்து வந்து அந்த மேம்பாலம் கீழ வழியே வலதுபுறம் திரும்புவீர்கள். அப்படி திரும்பியதும் அதே சாலையில் தொடர்ந்து சென்றால் தேவசமுத்திரம் என்ற ஊர் வரும். அங்கே இடதுபுறம் திரும்பி அரை கிலோமீட்டர் சென்றால் அந்த ஆலயத்தை காணலாம். உங்களுக்கு சிறிது குழப்பமாக இருந்தால் அந்த கிருஷ்ணகிரி மேம்பாலத்தை கடந்த பின் யாரையாவது தேவசமுத்திரம் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் பற்றி விசாரித்தால் அவர்கள் வழி காட்டுவார்கள். நேயர்களே, மீண்டும் உங்களை இதுபோல் ஒரு கோவிலின் தகவலோடு சந்திக்கிறேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.